தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டாம். தமிழர் எங்கே விழிச்சுக்கிறான்? தமிழர் பூரா டாஸ்மாக் கடையில் படுத்து கிடக்கிறான். 5250 கடை இருக்குது. 1 கோடி பேர் வாடிக்கையாளர். வங்கி வாடிக்கையாளரை போல டாஸ்மாக் வாடிக்கையாளராக இருக்கான். புதுசாக ஒரு சேனலை உருவாப்போதாம் ஐயா. தமிழ் எதுக்கு அது புதிதாக அக்மார்க்கு ஆர்எஸ்எஸ் சேனல். ஆர்எஸ்எஸ் பாஜக பின்னணி. ஆனால் திமுகவை எதிர்ப்பது தமிழ் தேசியத்தை வளர்ப்பது. தமிழ் தேசியம் என்பது இப்படி தமிழ் தேசியம் வளர்ப்பாங்களா எப்படியா? அது ஒழிப்பது. அப்போது சீமானுக்கு மதுவை ஒழிப்பது பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லை. அவரே குடிச்சிட்டு தான் போதையில் தான் பல ப்ரெஸ் மீட் நடத்திருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? சீமானை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக எதை சொல்லுகிறதோ. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த சாய்பாபா கோயிலில் மோடிலாம் இப்போ சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கோவை வந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. அதாவது தெலுங்கு கங்கையை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி அது? இது எம்ஜிஆரும் என்டிஆரும் சேர்ந்து ஒப்பந்தம் செய்தது, போட்ட பிளான். இங்கே தமிழ்நாட்டில் தலைநகர சென்னையை காஞ்சி போயிருக்கு. குடிக்க தண்ணி இல்லாமல் நெய்வேலியில் போய் மிச்சமாற தண்ணியை ஜெயலலிதா காலத்தில் குழாய் போட்டு கொண்டோம். அதுவும் ஃபெயிலியர். பலாயிரம் கோடி ஃபெயிலியர். இப்போ இந்த தெலுங்கு கங்கை திட்டம் ஏன் ஃபெயிலியர்னா 15 டிஎம்சி தண்ணி 180 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. 150 கிலோமீட்டர் பயணம் செய்கிற பொழுது நீங்கள் ஆயிரக்கணக்கான ராட்சச மோட்டார்கள் எங்கே போடுறான்? வாய்க்காலுக்குள்ளே போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யார் தடுக்கணும்? ஆந்திரா அரசு தடுக்கணும். இதை தமிழ்நாடு அரசு ஆந்திரா அரசுக்கு அறிவுறுத்தணும். இதை யாருமே செய்வதில்லை. ஏன்? நீங்கள் இங்கே ஆந்திரா ஆட்சி, ஆந்திராவில் தெலுங்கு ஆட்சி, ரெண்டு வித்தியாசம். ஒரே ஆட்சி தான். கருணாநிதி இருக்கும்போது அனைத்தும் ஆற்காடு வீராசாமி. திமுக வந்த பிறகு ஏவா வேலு நாயுடு. ஆற்காடு வீராசாமி நாயுடு, இப்போ ஏவா வேலு நாயுடு. நீங்கள் ஆந்திராவை சேர்ந்த அதிகாரிகள் தான் இங்கே அதிகாரத்தில் இருக்காங்க. இதை திமுகவும் கண்டுகொள்வதில்லை, அதிமுகவும் கண்டுகொள்வதில்லை. அதனால் இங்கே வர வேண்டிய தண்ணி, செம்பரம்பாக்கம் வர வேண்டிய தண்ணி பாசனத்திற்காக தமிழ்நாடு வருஷம் பல கோடி கொடுக்குது. எதுக்கு? இந்த செம்பரம்பாக்கம் தண்ணி, தெலுங்கு கங்கை கடலில் கலக்கிற தண்ணி என்டிஆர் எம்ஜிஆரால் போடப்பட்ட ஒப்பந்தம் சென்னை சேரணும். எங்கே சேருது? வழியில் வர உள்ளே மூட்டில் சேருது. மோட்டாரில் ராட்சச மோட்டாரை வச்சு நல்லா விவசாயம் பண்ணுறான். 180 கிலோமீட்டரும் இரண்டு புறமும் பச்சை பசேர்னு இருக்குது. அதுதான் தெலுங்கு கங்கை திட்டம். இதில் எங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணி வருது? தமிழ்நாட்டுக்கு கனவில் கூட தண்ணி வருவதே இல்லை. ஏதோ இயற்கை மழை பெய்யுது. இயற்கை மழை பெய்யுது, நீங்கள் அது செம்பரம்பாக்கம் ஏரியை நிறைக்குது. ஆனால் மழை இயற்கையாக பெய்யலினா தெலுங்கு கங்கை திட்டத்தில் தண்ணி வருவது என்பது பேப்பரில் எழுதியிருக்கு, கனவுல இருக்கே தவிர துணை ஜனாதிபதி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபிக்காரர், அவரே ஆந்திரா பக்கம் போனால் ஆந்திரா பக்கம் தான் பேசுவார், தமிழ்நாடு பக்கம் பேச மாட்டார். ஏன்? இது திராவிட ஆட்சி. அங்கே ஆந்திரா சந்திரபாபு நாயுடு தான் 16-11 பிஜேபி அரசாங்கத்தை தூக்கி பிடிப்பது. நிதிஷ்குமார் 16-11 இதை நம்பித்தான் ஆட்சியே நடக்குது. அதனால் துணை ஜனாதிபதியான தமிழர், பச்சை தமிழர், கொங்கு தமிழர் ராதாகிருஷ்ணா பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசுவார். பேசிதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுத்துருக்காங்க. அதனால் இது அரசியல் தான். தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டாம். தமிழர் எங்கே விழிச்சுக்கிறான்? தமிழர் பூரா டாஸ்மாக் கடையில் படுத்து கிடக்கிறான். 5250 கடை இருக்குது. 1 கோடி பேர் வாடிக்கையாளர். இதை வங்கியில் வாடிக்கையாளர் மாதிரி, வங்கி வாடிக்கையாளரை போல டாஸ்மாக் வாடிக்கையாளராக இருக்கான். இவனை எப்படி சேர்த்துவது? இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. புதுசாக ஒரு சேனலை உருவாப்போதாம் ஐயா. தமிழ் எதுக்கு அது? அது ஒன்றும் இல்லை. தமிழ் தேசியத்துக்கான தளம் அதுதான். சங்கி ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிப்பது ஆர்எஸ்எஸ் பாஜக பின்னணி. ஆனால் அதில் சீமான் தமிழ் தேசியம் பேசுவார், விஜய் தமிழ் தேசியம் பேசுவார்,
திமுகவை அட்டாக் பண்ணுவார். இப்போ சங்கிகள் நிறைய பாஜகவை கிளப்பி விட்டுருக்கு. பல பேரை, பல பேச்சாளர்கள், பல யூடியூப்பாளர்கள், பல அரசியல் விமர்சகர்கள். நீங்கள் திமுக கொஞ்சம் சொம்பு வச்சுருக்கு, ஒரு 100 பேர். சீப் செந்தில் நான் சொம்பு இல்லையா அண்டா என்ன சொல்கிறார், அவரே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சொம்பு இல்லை அண்டா அண்டா. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் பேரை வச்சுருக்காரு. இதான் மீடியா. இப்போ ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் பேரை உருவாக்குது. இப்போ வயசான அவால் இவால் பூரா இப்போ எல்லா சேனலையும் ஆக்கிரமிச்சுக்கிறான். எதுக்கு? சனாதனத்தை விதைப்பதற்கு, சாதியை விதைப்பதற்கு. திராவிடத்தை, அது ஒழிஞ்சு போச்சு. திராவிடத்தை காப்பாற்றுவது யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், தலித்துக்கள் தான். அவர்கள் மாற்றி ஓட்டு போட்டால் திமுக எப்போ ஒழிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். இப்போ இதை ஒழிப்பதற்காக தமிழ் ஜனம்னால அது சமஸ்கிருத வார்த்தை, தமிழ் மக்கள் இருக்கணும். கரெக்டு, தமிழ் மக்கள் இருக்கணுமே தவிர ஜனம். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து எடுத்துருவாங்க, சமஸ்கிருதத்தை தான் போடுவோம். ராகுல் வராது, ராகுல். எது? இந்த வடமொழி எழுத்து வரும். நீங்கள் துக்ளக் வாங்கி பாருங்கள், அது அப்படியே சமஸ்கிருதத்தில் வருகிற எழுத்தாக தான் இருக்குமே தவிர முடிஞ்ச வரைக்கும் தமிழை தூக்கிட்டு வடமொழி எழுத்து தான் அதில் போடுவாங்க. இப்போ அதே காட்சி ஊடகமாக தமிழ் ஜனம் வரப்போகுது. திமுகவை எதிர்ப்பது தமிழ் தேசியத்தை வளர்ப்பது. தமிழ் தேசியம் என்பது இப்படி தமிழ் தேசியம் வளர்ப்பாங்களா? எப்படியா? அது ஒழிப்பது, வேற ஒன்றும் இல்லை. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது. இன்னைக்கு இப்போ திராவிட இயக்கத்தை ஒழிச்சிட்டா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் அவனே ஒழிச்சிட்டான், அது வேறு விஷயம். ஆனால் அதிகாரத்தில் இருக்கான். திமுகவுடைய வாக்கு வங்கி பூரா காங்கிரஸுக்கு தான் பயன்படுது, பிஜேபிக்கு எதிராக. அப்போ இதற்காகத்தான் தமிழ் ஜனம், இனிமேல் தமிழ் ஜனத்தில் சீமானை பார்க்கலாம், விஜயை பார்க்கலாம், திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய அத்தனை பார்ப்பன சங்கி கூட்டத்தை பூரா அங்கே பார்க்கலாம். புதிதாக அக்மார்க்கு ஆர்எஸ்எஸ் சேனல், அது அத்தனை பேருக்கும் தமிழ் தேசியத்துக்கான அடையாளம். இதுதான் தமிழ் தேசியத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழர்களை ஒழிப்பது. நீங்கள் மாநில கல்வி அந்த பட்டியல் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் குழந்தை எல்கேஜி, யூகேஜி, 1வது, 2வது, 3வது என்ன படிக்கணும்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களே, பேராசிரியர்களே முடிவு பண்ணலாம். இதை மத்திய அரசு எடுத்துகிட்டு போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு. ஏன் மத்திய பட்டியலுக்கு போச்சு? தமிழை ஒழிக்கணும். கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பீகாரோ, ஹரியானா, ஒரிசா அதிகாரி தான் இங்கே இருக்கிற குழந்தை என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுக, அதிமுக 2 பேர் போராடி அதை வாங்கவே இல்லை. இவனுக்கு என்ன எது வாங்கணும்? பொட்டி தான் வாங்கணும். அதுதான் அரசியலை தவிர கல்வி மந்திரியாக வந்தவர்களும் சரி, முதலமைச்சராக வந்தவர்களும் சரி, அதை பற்றி எந்த கவலையும் இன்று வரை இல்லை. அப்போ தமிழ் வளருமா, அழியுமா? கண்டிப்பாக. ஆனால் இப்போ இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற திரு சீமான் அவர்கள் அமைதி காக்குறாருயா. நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் ஒருமையில் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் அந்த போதை தான் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போது சீமான் கட்சி ஆரம்பிச்சு 2010. 2010க்கு பிறகு மது ஒழிப்புக்காக சீமான் எத்தனை மாநாடு போட்டார், எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசிகிட்டே இருக்காருயா. இல்லை, நான் கேட்குறது பேசுவது வேறு, நடைமுறை வேறு. அறிக்கை எழுதி கொடுத்து, பேப்பர் எழுதி கொடுத்து ஏசி ரூமில் படுத்துக்கிறது இல்லை. எத்தனை மதுக்கடைக்கு முன்னாடி தன்னுடைய தொண்டர்களை நிறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கார். இல்லை, மது ஆலைகளுக்கு முன்னால் சீமான் போய் எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணார். சசிகலாவே ஜெயலலிதா கம்பெனியை நடத்துறது, கால்ஸ் திமுக, டிஎம் ஜெயமுருகன் திமுக, இந்த நிறுவனங்களில் போய் எங்கே போராடி இருக்காரா? இல்லை. அப்போது சீமானுக்கு மதுவை ஒழிப்பது பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரே குடிச்சிட்டு தான் போதையில் தான் பல ப்ரெஸ் மீட் நடத்திருக்கார். கவனிச்சிருக்கீங்களா? உண்மை தானே? அது 100% உண்மை. நீங்கள் பல வீடியோவில் எடுத்து பாருங்க. போதையில் தான் ப்ரெஸ் மீட்டே நடக்கும். இந்த கேவலமெல்லாம் தமிழ்நாட்டில் தாங்க. இவர் தான் மதுவை ஒழிக்க போகிறாரு, மதுவை எதிர்க்க போகிறாரு. அடுத்து அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்.
இப்போ விஜய் வந்த பிறகு அவருக்கு டிமாண்டு போச்சு. சீமான் வாக்குகள்லாம் திரு விஜய்க்கு தான் போகுமா அப்படியா? அப்போ இளைஞர் பார்க்க போகிற அப்படியே விஜய்க்கு போயிடும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் விஜய் தான். விஜயை பண்ணை வீடு எல்லாத்துக்கும் கட்டி கொடுப்பான்னு நம்புகிறான். இந்த போலி வாக்குறுதிகளை அம்பலப்படுத்தக்கூடிய அரசியலே தமிழ்நாட்டில் இல்லை. மக்கள் சொன்னால் எவனும் நம்பருக்கு தயாராக இல்லை. திமுக சொன்னாலும் நம்பருக்கு தயாரில்லை, பல பொய்யை சொல்லிட்டான். அதிமுக சொன்னாலும் நம்பருக்கு தயாரில்லை, விஜய் சொன்னாலும் நம்பருக்கு தயாரில்லை. கம்யூனிஸ்டுகள் பூரா திமுக சங்கத்தில் சேர்ந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் சமூக ஒற்றுமைக்காக போராடக்கூடிய இயக்கமாக அதுவும் இல்லை. திமுக அதிகார மையத்தோடு நிற்கிற காரணத்தினால திமுகவுடைய கொள்கைகளுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக, திமுகவுடைய நம்பகத்தன்மைக்கு எதிராக சிறுத்தையும் போராடலை. அப்போ இங்கே மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்கள் என்பதே இல்லாமல் போயிடுச்சு. அதை சீமான போராடுவார் நம்பினாங்க. சீமானும் எதிர்கட்சிகிட்ட சோரம் போயிட்டார், இப்போ ஆளுங்கட்சிகிட்ட சோரம் போயிட்டார். முதல்ல திமுகவை அடிப்பதற்காக வேலுமணிகிட்ட சோரம் போனார், இப்போ விஜய் அடிப்பதற்காக சபரீஷன்கிட்ட சோரம் போயிட்டார். அது உண்மைதானையா? 100% உண்மை. ஏன் இப்போ அதிமுக பேசுறது இல்லை? திமுக பேசணுமா இல்லையா? டைரக்டா விஜய் தான் இருக்கிறாரு. இது யார் கொடுத்த அசைன்மெண்ட்? திமுக கொடுத்த அசைன்மெண்ட். திமுக கொடுத்த அசைன்மெண்ட். அப்போ இதுக்கு ஒரு கட்சி தேவையா? கட்சி என்பது மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம். எத்தனை பிரச்சனை இருக்குது மக்களுக்காக. அதெல்லாம் போராடாமல் திமுக எதை சொல்லுகிறதோ விஜயை நோக்கி, விஜயுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக திமுக சீமானை பயன்படுத்தி கொள்கிறது. இவர் மதுவை பற்றி பேசுகிறார், மது ஒழிப்பை பற்றி பேசுகிறாரு. நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, சம்பந்தமே இல்லை. 10,000 தொண்டர்களை திரட்டிட்டு போய் எங்கே போராடி இருக்கணும்? மது ஆலைகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கணும், போராட்டம் நடந்திருக்கணும். 5250 கடைகளுக்கு முன்னாடி போராட்டம். சீமான் தொண்டர்கள் அப்பா மது குடிக்காதீங்கப்பா, செத்து போயிடுவீங்க, கல்லீரல் அழுகிரும், கணையம் போயிடும், தூங்கி எழுந்திரிச்சோடனே உழைக்கிறவன் உழைப்பாளி நேர காசை வாங்கிட்டு எங்கே போகிறான்? டாஸ்மார்க்கு போகிறான். குழந்தை குட்டியெல்லாம் பட்டி கிடக்குது, பல கொலைகள் நடக்குது, பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் சீமான் போராடி இருக்கணும். அதெல்லாம் சீமானுக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக எதை சொல்லுகிறதோ அதை மட்டும் செய்கிற ஊதுகுழலாக மாறிவிட்டார். கண்டிப்பாக பொறுத்திருந்து பக்கம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.